குர்ஆன், ஹதீஸ் மற்றும் தௌராத் மற்றும் பைபிள் போன்ற முந்தைய புத்தகங்களில் இருந்தும். இருப்பினும் அவர்கள் அனுப்பப்பட்ட தேசங்கள், அவர்கள் வாழ்ந்த பகுதிகள் மற்றும் அந்த இடங்கள் இன்று எங்கே இருக்கின்றன என்பதை பற்றி பலருக்கு தெரியாது. இந்த வீடியோவில் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த 25 நபிமார்கள் யார், அவர்கள் எங்கே அனுப்பப்பட்டார்கள், அந்த நிலங்கள் இன்றைய உலகில் இப்போது எங்கே இருக்கின்றன என்பதை பற்றி ஒரு குறுகிய ஆனால் கல்வி பயணத்தை மேற்கொள்வோம். அவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள் தான். அவர்களுக்கு குடும்பங்கள் இருந்தன, ஆசைகள் இருந்தன, ஆனால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தங்கள் பணிக்காக அர்ப்பணித்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் அவர்களின் பெயர்களை குறிப்பிட்டுள்ளான். அனைவருக்கும் சாந்தி உண்டாக. தொடங்குவதற்கு முன் எங்கள் சேனலுக்கு குழு சேர்ந்து வீடியோவை லைக் செய்யுங்கள். இதனால் நாங்கள் அதிக மக்களை சென்றடைய முடியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதரும் முதல் நபியும் அல்லாஹ்வின் கட்டளையால் பல்வேறு வகையான மண்ணிலிருந்து படைக்கப்பட்டார். வானவர்கள் இந்த மண்ணை தண்ணீருடன் கலந்து அதை வடிவமைத்தனர். 40 ஆண்டுகள் காத்திருந்த பிறகு களிமண் கடினமாகி சல்சால் என்ற உலர்ந்த சேறு போல ஆனது. முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாள், அது வெள்ளிக்கிழமை, அல்லாஹ் அவருக்கு ஆன்மாவை கொடுத்து அறிவை கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ்வின் கட்டளைப்படி வானவர்கள் ஆதமுக்கு சிரம் பணிந்தனர். ஆனால் இப்லீஸ் ஆணவம் கொண்டு மறுத்தான். பின்னர் அவன் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். ஆதம் சொர்க்கத்தில் படைக்கப்பட்ட ஹவ்வாவை மணந்தார். அவர்கள் இருவரும் அங்கே சிறிது காலம் ஒன்றாக வாழ்ந்தனர். அவர்கள் தடை செய்யப்பட்ட மரத்திலிருந்து சாப்பிட்டதால் பூமிக்கு அனுப்பப்பட்டனர். ஆதம் தன் தவறை உணர்ந்து மனப்பூர்வமாக வருந்தினார். அல்லாஹ் அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான். பார்க்க சூரா அல்-பகரா 237. அல்லாஹ் ஆதமை பூமியில் ஒரு கலீஃபாவாக, பிரதிநிதியாக நியமித்தான். பல வருடங்களாக ஹவ்வாவை விட்டு பிரிந்த பிறகு அவர்கள் மீண்டும் அரவாவில் சந்தித்து கபாவை கட்டினார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருக்கு 10 பக்கங்கள் கொண்ட புத்தகம் வழங்கப்பட்டது. அவர் மக்களுக்கு நம்பிக்கை, வழிபாடு, அறிவு பற்றி கற்றார். அவர்கள் நகரங்களில் வாழ்ந்து கைவினைப் பொருட்கள் மற்றும் திறமைகளுடன் வேலை செய்தனர். ஆதமின் மகன்கள் காபில் இடையே துயரமான சம்பவம் நடந்தது. பொறாமையால் உந்தப்பட்ட காபில் தன் சகோதரன் ஹாபிலை கொன்றான். இது மனித வரலாற்றில் முதல் கொலையாகும். இரு சகோதரர்களின் குழந்தைகள் மூலம் மனிதநேயம் தொடர்ந்தது. சில அறிவிப்புகளின்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுமார் 960 ஆண்டுகள் நீண்ட காலம் வாழ்ந்தார். அவர் இறந்த பிறகும் அவருடைய பிள்ளைகள் மற்றும் பேரக்குழந்தைகள் மத்தியில் வழிபாடும் தெய்வீக போதனைகளும் தொடர்ந்தாலும் காலப்போக்கில் சிலர் வழிதவர தொடங்கினர். இது பின்னர் புதிய நபிமார்களின் வருகைக்கு வழிவகுத்தது. அவருடைய கல்லறை ஜெருசலேம், மினா அல்லது அரவாவில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஹதீஸில் அவருடைய உயரம் 30 முதல் 40 மீட்டர் வரை இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்றும் அது அதே தெய்வீக ஒளியுடன் பிரகாசிக்கிறது. இப்போது நாங்கள் எங்கள் வீடியோவின் முடிவை எட்டியுள்ளோம். தயவு செய்து வீடியோவை லைக் செய்து கருத்து பதிவிட்டு எங்கள் சேனலுக்கு குழு சேரவும். இதனால் அதிகமானோர்